வணக்கம் யுவர்ஸ். நீங்கள் டாபிக் என்ன அப்படின்னா கருப்பு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி மாற்று கற்று கிடையாது. செம்மையாக பிளாக் பஸ்டர் ஹிட் இருக்குது. நான் ஆல்ரெடி இன்னொரு ஷோ போய் பார்த்துட்டு வந்த டேட்டில் முன்னாடி தான் போனேன் நான். ஸோ கரெக்டாக சிஎஸ்கே மேட்ச் தான் ஒரு மேட்ச் வந்த மேட்ச்சு மத்தியானம் ஷோ போனேன். ஸோ படம் அந்த மாதிரி இருந்துச்சு சுஷு. ஓகே என்ன அப்படின்னா கருப்பு படத்துடைய இந்த பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் யாருன்னா ஆஜபாஜி, சாய் அம்பேத்கர், சூர்யா இந்த 3 காம்போ பக்காவாக இந்த படம் கிளிக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த 3 காம்போ சேர்த்து இந்த படம் சிறப்பாக செஞ்சிச்சு அப்படிதான் சொன்னோம். வேறு லெவலில் ஒரு பக்கமான ஒரு காம்போவாக இந்த படம் ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம். இவங்க பக்கா ஹார்ட் ஒர்க்னால தான் இந்த படம் செம்மையாக பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அது பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னா நான் இதான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் ரீசன் பற்றி இதுதான். இந்த 3 காம்போ ஹார்ட் ஒர்க் தான் இந்த படம் பிளாக் பஸ்டர் இருக்குது முக்கிய காரணம். செகண்ட் ரீசன் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன், சூப்பரான டைரக்ஷனு. ஏன்னா எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோவே ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க. குறிப்பாக இந்த கோட்டு குட் பை அப்படின்னு நம்ம பார்த்துமே ஹீரோ ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஜெய் கோட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அங்கே அஜிட்டு வச்சு குட் பை கோட்டில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. எத்தனை தான் ஒர்க் அவுட் ஆகலை. தமிழ்நாட்டில் மட்டும் குட் பை ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னால். பட் கருப்பு அப்படி மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி. பட் நம்மளாம் இல்லை அப்படின்னு நினச்சேன். இந்த படம் நான் ஆக்சுவலி ஆர்ஜி வச்சுக்கோ இவனே என்ன போய் சொல்லிவிடுவான்னு நினச்சேன். ஆனால் டீசர் பார்த்தப்போ தான் பயங்கர ஹைப்பை க்ரியேட் பண்ணிச்சிருக்கு. நான் பக்கவாத்துக்கு அந்த மனுஷன் அப்படி தெரிஞ்சுது எனக்கு. அதே நான் நடந்திருக்கேன். ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா செம்மையாக எடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு ஓன் ஸ்டோரி வழக்கம் போல் அவர் என்ன பண்ணுவார், எல்கேஜி மூக்குட்டி அம்மனில் அதே டெம்ப்ளேட் தான் அவர் படத்தை எடுத்துருக்காரு. சூர்யா கடவுளாக வருவார், மூக்குட்டி அம்மன் வந்து 9 கடவுளாக வருவாங்க. இல்லை நம்ம சூர்யா கடவுளாக வருவார், கருப்பு செம்மையாக வருவார். நல்ல ஒரு ஹீரோவே ஃபோக்கஸ் பண்ணி எடுக்காமல் ஒரு ஜானலே இந்த படம் எடுத்தது தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. கண்டிப்பாக பெரிய பாசிட்டிவ் அப்படி தான் சொல்லுவேன். அவர் ஜானலே நீங்கள் நல்லா சொன்னால் எல்லாருமே இந்த உங்கள் ஜானலே படம் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதான் நான் சொல்ல குறிப்பாக ஓகே ஸ்கூல் நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நெல்சன், அக்லி இவங்களாம் சொல்லிக்கிறேன் நான். அவங்க சக்ஸஸ் கொடுத்த டேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டு இந்த கடையை அவங்க இப்போ பிடிச்ச கடையிலேயே ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க. மாற்று கருத்தில் அதே தான் ஆஜபாஜி செஞ்சிருக்காரு. சூர்யாவாக இருந்தாலும் நான் என் ஜானல்லே நான் படம் பண்ணுறேன்னு செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆஜபாஜி சூப்பராக பண்ணாரு. ஒரு மிகப்பெரிய ரீசன் அப்படி தான் சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக இருந்துச்சு அப்படி தான் சொன்னோம். அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளே. ஏன்னா எல்லா பற்றியும் ஸ்க்ரீன் ப்ளேங்கிறது சூப்பராக பண்ணுவாங்க. அது ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொன்னோம். இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே ஆஜபாஜி பூண்டு வாதிக்க அப்படின்னு சொன்னோம். அதாவது டைம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. வேறு லெவல் தரமான ஒரு திரைக்கடை அப்படிதான் சொன்னோம். சூப்பராக இருந்திருக்காரு ஸ்க்ரீன் ப்ளே அப்படிதான் சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் சொன்னது. அது ஃபஸ்ட்டு செகண்ட் ரீசனு. தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோடைய நடிப்பு. சூர்யா நடிப்பாக தான் மாற்றுக்கத்தில் பூண்டு விளையாடுவார் மாற்றுக்கத்தில். ஆனால் கிளைமேக்ஸ் நினச்சாங்க ஒரு நடிப்பு சத்தியமாக சொல்கிறேன், எவனாலுமே நடிக்க முடியாத ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா நம்ம சூர்யா அப்படிதான் சொன்னோம். ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சாரு. அந்த நடிப்புக்காக அவன் தேட்டரில் சாமியாடின்னு உட்காந்து அந்த நிலைமை ஆயிடுச்சு படம் பார்க்குறப்போ. ஏன்னா அப்படி ஒரு வெறித்தனமான நடிப்பு பர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் சொன்னோம். செம்ம நடிப்புங்க. அந்த மாதிரி ஒரு நடிகை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்து வச்சுக்கணும் அப்படிதான் சொன்னோம். கண்டிப்பாக அவர் படம் இவ்வளோ தான் சும்மா ஹிட் ஆகுதுன்னா சிங்கம் 2 தான் லாஸ்ட்டாக ஹிட்டு கொடுத்துட்டு அந்த இந்த கிளைமேக்ஸில் போட்ட ஹார்ட் ஒர்க்கு இந்த படம் இந்த நிலைமைக்கு சூப்பராக ஹிட்டு கொடுத்துருக்குன்னா சூர்யாவை முக்கிய காரணம். செம்ம நடிப்பான கிளைமேக்ஸில் இந்த கடவுளா சீன்ஸாக சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கிளைமேக்ஸில் ஒரு சாணியான நடிப்பு காமிச்சிருக்காரு. மாற்றுக்கருத்தில் வேறு லெவல் இருந்துச்சு அப்படிதான் சொன்னோம். செம்மையாக இருந்துச்சு அப்படிதான் சொன்னோம். அதுக்கப்புறம் 3வது ரீசன்னா யார் நம்ம சாய் அம்பேத்கர். செம்ம மியூசிக்ங்க. அப்பா மியூசிக்கு செம்மையாக இருக்குது. ராத்திரி நான் கேட்டப்போ எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. கேட்க சூப்பராக இருந்துச்சு. கால்மோஸ்ட் சாங்கும் அந்தளவுக்கு பிடிக்கல. கேட்க பிடிச்சிது. அதே தான் எல்லா பாட்டும் கேட்க பிடிக்க நம்மளை ஆட்டோமேட்டிக்கலி அந்த உள்ளுக்குள்ளே போயிடுச்சு அப்படிதான் சொன்னோம். பிஜிஎம்மும் சும்மா பூண்டு இருக்காது. டியூட்டில் அபிபி கலாச்சாங்க. ஒரே பிஜிஎமாக போகிறாரு, என்னங்க மியூசிக் போகிறாங்க அபிபி பேசிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் இந்த கருப்பில் அதுதான் சேர்த்து செஞ்சுட்டாரு. என்ன ஒரே பிஜிஎம் போட்டு வச்சுங்க, எல்லாத்தையும் போட்டு உங்களை மிக்ஸ் பண்ணி உங்களை என்ன கதிர் விட்றானே கதிர் விட்டார் அப்படிதான் சொன்னோம். எவனாலும் வாய் விட்டானோ அவங்களாம் வாய் விட்டாங்க முடியாது அப்படின்னு சொல்ல வச்சிட்டாரு சாய் அம்பேத்கர். சாரி ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையான மியூசிக் சாய் அம்பேத்கர் கிட்ட அப்படிதான் சொன்னோம். இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு இது 3 ரீசன் தான் எனக்கு தோணுது சக்ஸஸ் ரீசனுக்கு. பட் சில ரீசன்ஸ் இருக்குது, இன்னொரு ரீசன் சொல்கிறேன். 4வது ஆக்டிங். திஷா அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாரு. ஆஜிபாஜி வில்லன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோம். அவர் குட் வில்லன் கேரக்டர் தரமாக பண்ணிட்டாரு. ஆனால் இந்த கேரக்டருக்கு செட் ஆகலை. நான் நிறைய பேர் சொல்லிட்டேன். இந்த கேரக்டர் நான் வந்து ரிவ்யூ சொன்னேன். இந்த கேரக்டருக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மீதி எல்லாருமே நடிப்பு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் கேரக்டர் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அதில் எமோஷனல் கேரக்டராக இருக்கட்டும், அந்த வயசானவர்த்தெல்லாம் எமோஷனல் ஆகிட்டாரு பயங்கரமாக. ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு.
அப்புறம் கருப்பு சாமியாக வந்து இந்த படம் சம்பவம் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 crore கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 100 crore கலெக்ஷன் பண்ணிக்கன்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ட்ரேட் சைடில் ஒரு கலெக்ஷன் தரல. மோடி ட்ரேட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 197 crore இல்லை 198 crore கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டு கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 97-96 crore கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னு தெரியல. பட் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 100 crore, வேர்ல்டு 200 crore கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இன்னும் 10 டிக்கெட் ஃபுல்லாக தான் இருக்குது. மாற்று கருத்தில் நான் 1 வீக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் போன ஷோவே ஃபுல்லு டிக்கெட்டு. அந்தளவுக்கு படம் சூப்பராக இருக்குது. இப்போ 2 நாள் ஹாலிடே வேறு, சாட்டர்டே சண்டே செம்மையாக ஓடும். மாற்று கருத்தில் கண்டிப்பாக சூர்யாவுக்கு பெரிய பிளாக் பஸ்ட்டான படம் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக சூர்யா மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு விஸ்வநாதன் சன் ரிலீஸாக போட்டு நம்ம வெற்றி ஒப்ளி டைரக்ஷன் எனக்கு லக்கி பஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படம். சூப்பராக இருந்துச்சு அந்த படம். கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் ஃபிலிமு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, போய் பாருங்க. யாரும் பார்க்கலன்னா செம்ம படம் லக்கி பாஸ்கர். ஸோ அந்த மாதிரி படம் தான் வேறு லெவல் ஹிட்டு மூவி. அது மாட்டுக்கிறதுல கண்டிப்பாக அந்த படம் பாருங்க. ஸோ நான் சொல்லிக்கிறேன் நான் அந்த படம் டேரக்டர் மேலே இருக்க பெரிய நம்பிக்கை இருக்குது. நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஃபேமிலி படம் மேலே இருக்குது. டீசர்லாம் பார்த்துக்கோ. அது எந்த அளவுக்கு தெரியல, நல்ல நம்பிக்கை இருக்குது. சூர்யா 47 டீஸாக போட்டு ஆவேஷன் ஜிட்டு மேலே வந்து பார்த்துருக்கு. அந்த மாதிரி மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் சூர்யாவோட சக்ஸஸ் எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டேன். ஸோ ஆர்ஜே பாலாஜிக்கு தத்த படங்கள் இருக்குது. கருப்பு 2 ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நீடி கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்க்கலாம் என்ன இருக்க போனேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சர்டிஃபிகேட் டாபிக் நான் சந்திக்கிறேன். நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயம்க்கு என்ன பண்ணுறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம். சொல்ல மாட்டேன் நான் சாரி. அந்த ஆர்ஜே பாலாஜி சாயம் கமிட்மெண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க, சக்ஸஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். சூர்யாவோட சக்ஸஸ் கொடுக்குறாங்க பார்ப்போம். ஓகே, நன்றி. டேக் கேர், ஸ்டே சேஃப். ரைட், வாழ்த்துடன் சந்திக்கிறேன். நன்றி.